சந்தானந்தா ஒரு படத்துல காமெடியா சொல்வாரு, நாகூர்ல செஞ்ச பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற ஒரு ஜீவனுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு பஞ்செல்லாம் விட்டுருப்பாரு. அந்த மாதிரி தான் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதாகப்பட்டது சீமா ஹைதர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாகிஸ்தான்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. இப்போ உங்க உத்தரப்பிரதேசோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட பழைய சில போட்டோஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அதை பாக்குறப்போ மாடல் அழகி மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காங்க. இத பார்த்த இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் சிலரு, ஏன்பா அந்த பொண்ணு என்னமோ மிரிண்டா பாட்டில் மாதிரி சும்மா பயங்கர கும்புன்னு சூப்பர் ஃபிகரா இருக்கு, பையன் என்னடானா காத்து போன சைக்கிள் டியூப் மாதிரி சப்பையா இருக்கான், உண்மையிலேயே இது லவ் தானா இல்ல வேற ஏதாவது இந்த உளவு பாக்குறதுக்காக பாகிஸ்தானோட ISI உளவுத்துறை அனுப்பி வச்சிருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு, கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு அதிகாரிகள் போயிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தோட தீவிரவாத எதிர்ப்பு படை போலீசார், ஏமா நீ தீவிரவாதியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு, ஐயா நான் தேடுறவாதி, என்னோட லவ்வரை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு விவேக் பாணியில சொல்லியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கடையில அந்த பொண்ணோட கணவர் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. ஐயா பெரியவங்களே புண்ணியவான்களே, நானும் சவுதி அரேபியாவில் கொளுத்துற வெயில வேலை செஞ்சு என்னோட மனைவிக்கு மாசம் 50,000 ஓவா அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். அது பத்தவே பத்தாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி என்னடா பண்றது, கல்லானாலும் கனவி ஃபுல்லானாலும் புருஷி அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாசம் 90,000 ஓவா வரைக்கும் நான் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த பணத்தை எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமா வீட்டையே சீமா தன்னோட பேர்ல வாங்கிட்டாங்க. இப்ப அந்த வீட்டை வித்துட்டு தான் இந்தியாவுக்கு ஓடி போயிட்டாங்க. பிரதமர் மோடி ஐயா தலையிட்டு என்னோட மனைவி குழந்தைகளை திருப்பி அனுப்பி வைக்கணும் மயிலாட் அப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்டிருக்காரு. இதை பார்த்த மோடியோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஏன்பா அவரு எவ்வளோ பெரிய ஆளு, உலகம் முழுசு சுத்தி சுத்தி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வர்றாரு, இந்த நேரத்துல இந்த கள்ளக்காதலு பெட்ரமாக்ஸ் பிரச்சனை இல்லாம அவர் கவனிக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா சீமாவோட சொந்தக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா தயவு செஞ்சு அந்த பொண்ணு அங்கேயே இருக்கட்டும், இங்க அனுப்பாதீங்க, ஆனா அந்த குழந்தைங்களை மட்டும் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள், கமெண்ட்டுகள் இது எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம Q7 அஃபிஷியல் Facebook பேஜ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.